ஸ்வாதிக்கு என்ன ஆயிற்றம்மா? கேள்வி கேட்ட சிறிய மகளுக்கு பதில் சொல்லாமல் அமர்ந்திருந்தாள் கலைவாணி. அம்மா மீரா அழுத்தி அழைக்க, கலைவாணி கண்கள் கலங்க அவளை ஏறிட்டாள். இதோ இப்படிதான். நேற்று நீ வந்து நின்றாயே, அது மாதிரிதான் ஸ்வாதியும் அன்று வந்து நின்றாள். பறக்க பறக்க விழித்துக் கொண்டு, நீ கையில் குழந்தையோடு வந்திருக்கிறாய். அந்த குழந்தையை அன்று அவள் வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தாள். இதே வார்த்தைகளை சொல்லித்தான் மாப்பிள்ளை அவளை இங்கே விட்டுவிட்டு போய்விட்டார். அதன் பிறகு இங்கே ஸ்வாதியின் நடவடிக்கைகள் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தன. தனக்குள் பேசிக்கொண்டாள், சிரித்தாள், அறையை பூட்டிக் கொண்டு தனிமையில் யாருடனோ ஏதேதோ பேசினாள். வயிற்றை பிடித்து கொண்டு என் குழந்தை என் குழந்தை என்று புலம்புவாள். நான் அவளிடம் உட்கார்ந்து பேச முயன்றால் அறைக்குள் போய் பூட்டிக் கொள்வாள். இங்கே டாக்டரிடம் அழைத்து போய் காட்டினேன். பிரசவம் நெருங்கும் நேரம் சில பெண்களுக்கு இது போன்ற குழப்பமான மனநிலை ஏற்படலாம். நிறைமாத கர்ப்பத்தில் இருக்கும்போது நாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம், முதலில் குழந்தை பிறக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். நான் வேலைக்கு லீவ் போட்டுவிட்டு பக்கத்தில் இருந்தே ஸ்வாதியை கவனித்துக் கொண்டேன். இதெல்லாம் ஏமா என்னிடம் சொல்லவில்லை? நீதான் அப்போது இங்கே வருவதே இல்லையே, போனிலும் சரியாக பேசுவதில்லை. ஸ்வாதியின் போனை எடுப்பதே இல்லை. 10 தடவைக்கு 2 தடவை என் போனை எடுப்பாய். 2 வார்த்தைகளில் பேச்சை முடித்து விடுவாய். நிறைய வேலை, அது இதுவென்று ஏதோ சொல்லிக் கொள்வாய். அதனால் குழந்தை பிறந்த பிறகு உன்னை இங்கே அழைத்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். ஆனால் ஸ்வாதி பிரசவ வலி வந்து மருத்துவமனையில் சேர்ந்தபோது அவள் ரொம்பவே தன் வசம் இழந்து புலம்பிக் கொண்டிருந்தாள். எனக்கு மிகவும் பயமாக இருக்க உனக்கு போனில் சொன்னேன். போர்க்காலத்தில் இப்படி ஸ்வாதி நம்ம எல்லாம் விட்டு போவாள் என்று நான் நினைக்கவே இல்லை. கலைவாணி அழுதாள். ஆனால் நான் நினைத்தேன் என்று உள்ளே வந்தார் சகாதேவன். எனக்கு இந்த சந்தேகம் முதலிலேயே இருந்தது. ஸ்வாதியின் மரணத்திற்கு காரணம் ஹரிதான். அப்பா, மீரா கத்த. சும்மா இருங்க, அதட்டினாள் கலைவாணி. அவர் இப்போதும் நம்ம விட்டு மாப்பிள்ளை. சும்மா எதையாவது பேசிக் கொண்டிருக்காதீர்கள். இன்னமும் பேச என்ன இருக்கிறது? இப்படிதான் முதலில் இருந்தே மாப்பிள்ளை என்று என் வாயை மூடி வைத்து விட்டாய். எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஹரி மேல் சந்தேகம். அவர் ஸ்வாதியை எதையோ சொல்லி மிரட்டி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். எதையாவது மனம் போனபடி பேசாதீர்கள். அவர்கள் திருமணம் முடிந்தபோது ஸ்வாதியின் நிலையை மறந்து விட்டீர்களா? அப்படி மிரட்டி எல்லாம் ஒருவரை திருமணம் முடிக்க முடியாது. ஏன் முடியாது? நம் கண்ணெதிரிலேயே நாம் பார்க்கவில்லை? இதோ நம் மீராவை மிரட்டி தானே அவர் திருமணம் முடித்தார். அது குழந்தைக்காக என்றபோது கலைவாணியின் குரல் இறங்கிவிட்டது. அதேதான். இப்போது மீரா கையில் இருக்கும் குழந்தையை காட்டி, அப்போது ஸ்வாதி வயிற்றில் இருந்த குழந்தையை காட்டி, இப்படிதான் ஹரி இருவரையும் மிரட்டி ஏமாற்றியதாக நான் நினைக்கிறேன். சகாதேவன் சொல்ல சொல்ல முழுக்க மறுக்க முடியாமல் இரு பெண்களும் அமைதியானார்கள். மீராவின் மண்டைக்குள் புழுக்களின் குடைச்சல் அதிகமானார் போல் இருந்தது. மகள் நெற்றி பொட்டுகளை அழித்துவிட்டு தலையை தாங்கிக் கொள்வதை கண்ட பெற்றோர் பதறினர். வேண்டாமா, நீ வேறு எதையும் நினைக்க வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதே. வந்து படுத்து நன்றாக தூங்கியெழு. கலைவாணி மகளை உள்ளே அழைத்து போய் படுக்க வைத்தாள். கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்திருந்த மீராவின் மூளைக்குள் காட்டருவி ஒன்று ஆக்ரோஷமாக பாய்ந்து கொண்டே இருந்தது. கிளைகளையும் பாறைகளையும் மரங்களையும் ஓய்த்து தள்ளியபடி நொடிக்கு நொடி வேகம் எடுத்தது அது. நிம்மதியற்ற ஒரு உறக்கத்தின் பின் திடுக்கிட்டு விழித்த மீரா அரக்க பறக்க எழுந்து அம்மாவை தேடினாள். அம்மா அம்மா என்று. வீட்டின் பின்பக்க தோட்டத்தில் தம்பிக்கு உணவூட்டிக் கொண்டிருந்த கலைவாணி மகள் வந்து நின்ற கோலத்தில் பதறினாள். மீரா, என்னம்மா, எதற்கு இப்படி ஓடி வருகிறாய்? அம்மா, கேட்க மறந்துட்டேன். அங்கே மல்லிங்கிறவளை பற்றி. எந்த மல்லியை கேட்கிறாய்? அங்கே எஸ்டேட் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தவள். அது பேச்சியம்மா. இல்லம்மா, மல்லி. ஒல்லியாக உயரமாக கீச்சு குரலோடு. ஓ, நீ பேச்சியம்மாள் மகளை சொல்கிறாயா? அவள் சமையல்காரியா என்ன? இன்னும் எப்படி கேட்கிறீர்கள்? ஆமாம்மா, கல்யாணத்திற்கு பிறகு ஸ்வாதியை அங்கே கொண்டு விட்டு 10 நாட்கள் வரை அவள் துணைக்கு அங்கே இருந்தேன். அப்போது பேச்சியம்மாள் தான் அங்கே இருந்தார்கள். அவர்கள் மாப்பிள்ளைக்கு வீட்டினருக்கு ஏதோ தூரத்து உறவாம். அவரை கவனித்துக் கொள்ளவென்று அங்கே வந்து இருப்பதாக மாப்பிள்ளை சொன்னார். ஓ, சரிதான். நீங்கள் சொல்வது மல்லியின் அம்மாவை.
அவர் இப்போது உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் இருக்கிறார். அடடா, உடம்பிற்கு என்ன, ரொம்ப நல்லவர் தெரியுமா? அது தெரியவில்லை. அவர் மகள் மல்லிதான் இப்போது அங்கே சமையல் செய்கிறாள். ஏய், அந்த பொண்ணு நிறைய படித்திருக்கிறாளாம். என் மகள் கலெக்டர் ஆவான்னு பேச்சியம்மா பெருமையா சொல்லி இருக்கிறார். அவளை சமையல்காரின்னு சொல்லாதே. சொந்தம் என்பதால் ஒரு உதவிக்காக இருப்பாளாயிருக்கும். ஓ, அவசர ஆத்திர உதவிக்கு வந்த உறவுக்காரியை வேலைக்காரியாக நான் நடத்தியதால்தான் அவளுக்கு அவ்வளவு கோபமா? அதனால்தான் ஈசனை கொன்று விடுவேன் என்று. மல்லி மீராவின் எந்த கணிப்பு வட்டத்திற்குள்ளும் அடங்காமல் திமிரி வெளியேறினாள். மல்லி அக்காவிடம் எப்படி பழகினாள்மா? தெரியலையேம்மா. நான் அங்கிருந்த நாட்களில் மல்லியை பார்த்ததே இல்லை. ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருப்பதாக பேச்சியம்மா சொல்வார். அப்போ ஸ்வாதியும் மல்லியும் சந்தித்து கொண்டதே கிடையாதா? அல்லது அம்மாவும் மல்லியும் சந்தித்து கொண்டதில்லையா? மீராவின் மண்டை புழுக்கள் அதிகம் குடைந்தன. ஒரே ஒரு சின்ன முடிச்சு இருக்கிறது. அதை அவிழ்த்தால் புதிர் அத்தனையும் வெளிவந்துவிடும். ஆனால் அந்த முடிச்சு யாரிடம் இருக்கிறதென்றுதான் தெரியவில்லை. மீரா நெற்றியை பிடித்து கொண்டு மீண்டும் படுத்து விட்டாள். ஹலோ, நீங்க மீரா தானே என்று கேட்ட குரலுக்கு திரும்பி பார்த்தவளின் பார்வையில் பட்ட இளைஞனை இதற்கு முன் பார்த்த நினைவு சுத்தமாக இல்லை. ஆமாங்க, நீங்க யாரு? என்னங்க, என்ன தெரியலையா? நான் தான் பிரவீன். அப்துல் கலாம் என தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் விஞ்ஞானி போஸில் நின்றிருந்தவனின் முகம் இவள் மீது வெளிப்படையாக ஜொல் ஒற்றி கொண்டிருந்தது. மீராவிற்கு ஊஷென்றிருந்தது. வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடப்பதில் மண்டை புழுக்களின் எண்ணிக்கை அதிகமாவதாக உணர்ந்தவள் சற்றே வெளி சுவாசத்திற்கென இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கில் வந்து அமர்ந்திருந்தாள். இங்கேயும் இது போன்ற இம்சைகள். நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின்ல? மீரா கேட்க அவன் முகத்தில் உற்சாக பலூன்கள் டப்பென வெடித்தன. கலாய்ச்சிட்டீங்களே அண்ணி. கண்களை கசக்கி மூக்கை உறிஞ்சினான். அண்ணியா? அப்படிதான் கூப்பிடணுமாம். மகா பெரியவர் அந்த ஹரியோட உத்தரவு. ஓ, நீங்க ஹரியோட தம்பியா? இந்த ஹரி மட்டும் உடனே தெரியுதாக்கும். அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். பாருங்க தம்பி, ஹரியின் கணவர் நினைவுபடுத்தினாள். கணவர் எனும் போது தன் காதுகளை கைகளால் பொத்தி எடுத்தவன். அந்த ஒரே கவலை தாங்க எனக்கு, உங்க கல்யாணம் முடிந்த நாளிலிருந்தே. மீராவிற்கு புன்னகை வந்தது. இவன் இன்னமும் கல்லூரி காலத்திலிருந்து வெளிவரவில்லை. எங்க கல்யாணத்திற்கு நீங்க வந்திருந்தீர்களா? வந்தேன். அப்பாவும் அம்மாவும் இழுத்துட்டு வந்தாங்க. ஐயோ, ஏன் அப்படி? பின்ன என்னங்க, இங்கே ஒருத்தவங்க ஒரு கல்யாணத்திற்கே திக்கி கிணறிட்டு இருக்கும்போது அண்ணங்காரன் 2 3ன்னு போனா எரிச்சல் வராதா? அந்த கல்யாணத்தை மனதார அட்டன் பண்ண முடியுமா சொல்லுங்க? மீராவின் முகம் வாடியது. நீங்க ஏன் மீரா இந்த கல்யாணத்திற்கு ஒத்துக்கிட்டீங்க? என்ன தலையெழுத்து உங்களுக்கு? பிரவீனின் பார்வை அவள் முகத்தை தோண்டி துருவியது. பிடித்ததால்தான். வறட்சியாய் வார்த்தைகளை உதிர்த்தாள். யாரை? ஹரியையா? நான் நம்ப மாட்டேன். ஹரி உங்களை மிரட்டிதான் கல்யாணம் செய்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். பயமும் கலக்கமுமாக ஹரி பக்கத்தில் கோவிலில் நின்றிருந்தீர்களே, எனக்கு மனதை என்னவோ செய்தது தெரியுமா? பிரவீன் பேசிய வசனம் சிரிப்பை தர. அட, அப்போதே என்னை காப்பாற்றி இருக்கலாமே தம்பி, புன்னகையோடு கேட்டாள். பிரவீன் விழித்தான். அது அப்போது நீங்கள் தான் தம்பி. இந்த வீர தீர பராக்கிரமசாலி என்னை காப்பாற்றாவிட்டால் யாரைத்தான் நான் நம்ப முடியும்? சொல்லுங்க தம்பி. பிரவீன் நிறைய கவலையுடன் அவளை ஏறிட்டான். என்னை இப்படிதான் அழைப்பீர்களா? வேறு மாதிரி மாற்ற முடியாதா? மீராவிற்கு குபிரென சிரிப்பு வந்தது. சிரிக்காதீர்கள். இவ்வளவு அழகான பெண்ணிற்கு தம்பியாக இருக்க நான் விரும்பவில்லை. இந்த தம்பியின் அர்த்தம் கொழுந்தன் தம்பி, அதாவது கணவரின் தம்பி. அதாவது கணவரின் தம்பி என் தம்பி போல் உடன்பிறந்தான் போல் கொழுந்தனை நடத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த தம்பி அழைப்பை வலிமைப்படுத்தி இருப்பீர்களோ தம்பி? ஐயோ, 2 கைகளையும் கோர்த்து தன் தலைமேல் வைத்து கொண்டவன். தெய்வமே, தெரியாமல் கேட்டுவிட்டேன். தம்பி, சின்ன தம்பி, பெரிய தம்பி, எப்படி வேண்டுமானால் அழைத்து கொள்ளுங்கள்.
இந்த உறவுமுறை ஆய்வை மட்டும் விட்டுவிடுங்கள். மீரா கலகலவென சிரிக்க, அவளை பார்த்தபடி இருந்தவன் அப்படி மனம் விட்டு சிரிக்கும் போது சௌதாமினியை நினைவூட்டுகிறீர்கள் என்றான். சௌதாமினி யார்? சொல்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம். ஈசனின் அப்பா யார்? பிரவீன். மீரா அதட்ட, இரு கையுயர்த்தியவன், எனக்கு ஹரி மேல் அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. உங்களை கல்யாணம் பேசி முடிப்பதற்காக என் அப்பா அம்மாவிற்கு வருடத்திற்கு 10 கோடி தருவதாக பேரம் பேசியவன். என்ன சொல்கிறீர்கள்? அது எப்படி? ஹரி வீட்டினராடி இந்த எஸ்டேட்டை அவர்கள் பங்காக வாங்கினர். அதன் லாபம் முழுவதும் இப்போது ஹரிக்கு மட்டுமே. அதிலிருந்து 2% அவர்கள் மகனுக்கு, அதாவது எனக்கு தருவதாக பேசி என் அம்மாவை உங்களை பெண் கேட்டு வர செய்தான். அந்த பங்கீட்டு விபரம் பேசத்தான் இப்போது நான் வந்தேன். மீரா யோசனையில் விழ, எங்கள் குடும்பத்தில் ஹரி குடும்பத்தை கொஞ்சம் ஒதுக்கியே வைத்திருப்போம். எங்கள் முன்னிலையில் முன்னேறி காட்ட வேண்டுமென்றே வெறி அவர்கள் குடும்பத்திலும். ஹரிக்கும் கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. பணம் சம்பாதிக்க, குடும்ப மரியாதைக்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். அப்படி அவனிடம் ஏதோ விஷயத்தில் மாட்டியவர்களா உங்கள் குடும்பத்தினர்? ஹரியின் நோக்கம் நீயா மீரா? பிரவீன் பேச பேச மீராவின் நெற்றி பொட்டு தெரிக்க துவங்கியது. ஏன் இருக்கக்கூடாது? கல்லூரி காலத்து காதலியை அடையும் லட்சியம் இருக்கலாம் தானே? பிரவீன் சற்று முன் கேட்ட கேள்வி அவள் மனதினுள் விஸ்வரூபம் எடுத்தது. ஈசனின் அப்பா யார் என்று. மீரா, என்னத்தடி உருட்டி கொண்டிருக்கிறாய்? ஸ்டூலின் மேல் ஏறி நின்று லாப்டை குடைந்து கொண்டிருந்தவளை பார்த்து கேட்டாள் கலைவாணி. அம்மா, அக்காவோட போன் எங்கம்மா? அதானே, ஸ்வாதி போன் எங்கே? பதில் கேள்வி கேட்பவளை முறைத்தாள். மா, எனக்கு தெரியலையே மீரா. கையிலேதான் வைத்து கொண்டிருந்தாள். ஒருவேளை மாப்பிள்ளையிடம் இருக்கிறதோ என்னவோ. மீராவிற்கு திக்கென்றது. ஸ்வாதியை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள அவளது போன் ஒன்றே வழி என்று போனை தேட ஆரம்பித்திருக்கிறாள். ஆனால் முதலிலேயே போனை கைப்பற்றி கொண்டானா அந்த வில்லன்? பிரவீனுடன் பேசி வந்த பிறகு ஹரியை வில்லனாகத்தான் நினைக்க தோன்றியது. அவனை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளும் முன் நிச்சயம் அவனை ஹரியை சந்திக்கவே கூடாது. பாவி பயல், ஏதோ வசிய மந்திரம் வைத்திருப்பான் போலும். சித்தி, சித்தப்பா, தம்பி, மனைவி, குழந்தை என அவனது வசிய வளையத்திற்குள் விழுந்தவர்கள் ஏராளம். அவனது தம்பி அவ்வளவு பேசிக் கொண்டிருந்தவன் அவனை பார்த்ததும் மகுடின் நாகமணி விடவில்லையா? கைகளை தலைக்கு மேலுயர்த்தி பாம்பு நடனம் ஆடவில்லை, அவ்வளவுதான். மற்றபடி அன்னைய மகுடிக்கு நடனம் ஆடியது தம்பியின் தலை. திடுமென அங்கு வந்து நின்றவனை அவள் எதிர்பார்க்கவில்லை. பிரவீன், அது ஹரி மாதிரி தெரிகிறது. உடன் பேசிக் கொண்டிருந்தவனிடம் குரல் குறைந்து சொல்ல, அவன் திரும்பி பார்த்து அலட்டாமல் தல்லை அசைத்தான். ஹரியேதான். இங்கே எப்படி வந்தார்? சொன்னேனே, நாங்கள் தொழில் விவரம் இந்த ரெஸ்டாரண்டில் தான் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு போன் வரவும் எழுந்து போனான். அப்போதுதான் உன்னை பார்த்தேன். அட பாவி, பக்கத்தில் அண்ணனை வைத்து கொண்டே அவ்வளவு புரணி பேசுகிறாயா நீ? அதோ தூரத்தில் வருபவன் சமீபிக்கும் முன் ஓடிவிடலாமா? அவசரமாக திட்டமிட்டார். பின்வாசலா முன்வாசலா? யோசனை செய்து முடிவெடுக்கும் முன் இங்கே என்ன செய்கிறாய்? முன் வந்து நின்று அதட்டிக் கொண்டிருந்தான் ஹரி. விளக்கு பூதமாய்வன் அதற்குள் எப்படி அருகே வந்தான்? வீட்டபடி நின்றிருக்க, நீங்கள் வரும் வரை பேசிக் கொண்டிருந்தோம் அண்ணா என்ற குரல் அருகிலிருந்து எழுந்தது. யார் இது? இவ்வளவு மரியாதையும் பவ்யமும் காட்டுபவர்? அவள் ஆச்சரியமாக திரும்பி பார்க்க, பிரவீன் கை கட்டி வாய்ப்பொத்தாத பள்ளிக்கூட மாணவனாய் நின்றிருந்தான். ஹரியின் பார்வை அவனை அலட்சிய செய்து இவள் மீதே இருந்தது. ஈசன் எப்படி இருக்கிறான்? ஆஹா, பிள்ளை மீது பாசம்தான். முகம் திருப்பிக் கொண்டாள். வீட்டை விட்டு வெளியேற்றும் போது இந்த அக்கறை இருந்திருக்க வேண்டும் என்று முணுமுணுத்தாள். என்னது, நீ இப்போ எஸ்டேட்டில் இல்லையா? பிரவீன் அலறலாய் கத்திவிட்டு ஹரியின் தீக்குச்சி பார்வையில் அண்ணா அண்ணி என தந்தியடித்து வாய் மூடி கொண்டான். இப்போது நிஜமாகவே அவன் வாய்மேல் கை. ஒரு நிமிடம் இங்கே வா மீரா.
ஹரி எழுந்து நின்று அழைக்க மீரா கண்டு கொள்ளாமல் திரும்பி நிற்க, பொத்திய கைக்கு மேலாக உருண்டு விழிகளுடன் இருவரையும் பார்த்திருந்தான் பிரவீன். ஹரி வலுக்கட்டாயமாக அவளை எழுப்பி ரெஸ்டாரண்டின் உள்ளிருந்து தங்கும் விடுதியின் தனி அறை ஒன்றுக்குள் அழைத்து போனான். அதென்ன, உனக்கு எங்கே போனாலும் கூஜா தூக்க ஆள், எப்போதும் என்னை கண்காணிக்கிறாயா? அறைக்குள் நுழைந்ததும் எகிறினாள். ஆமாம் என்று நிதானமாக பதில் சொன்னவனை கோபமாக பார்த்தாள். எதற்காக இப்படி என் பின்னாலேயே அலைகிறாய்? ஒரு நிமிடம் அவளை பார்த்தபடி நின்றவன் சட்டென அவளை இழுத்து இறுக்கி அணைத்தான். நமக்காக, நம் குழந்தைக்காக, நம் வாழ்க்கைக்காக, நம் காதலுக்காக. ஒவ்வொரு வார்த்தையின் முடிவிலும் ஒரு முத்தமிட்டான். உறைந்து நின்று விட்டாள் மீரா. அவள் கண்ணோரம் துளிர்ந்து விட்ட நீர்த்துளியை சுட்டு விரலால் துடைத்தான். கொஞ்சம் நாட்கள் பொறு மீரா, எல்லாம் சரியாகிவிடும். காதலா, அந்த புனிதமான வார்த்தையை கூட சொல்லாதே என்று அவள் மார்பில் குத்தினாள். நம் காதல் புனிதமானது மீரா. எத்தனை தடைகள் வந்தாலும் நம்மை சேர்த்து வைக்கும் பெரிய காதல் மண்ணென்று நினைப்பு உனக்கு. பொறுமினாள். இல்லை, உனக்கு மட்டுமானவன் என்ற நினைப்பு. நிதானமாக அமர்ந்து நம் காதலை யோசி. வா. மீண்டும் ரெஸ்டாரண்ட் வந்தவன் பிரவீன் முன் அமர்ந்து அவன் முகத்திற்கு நேரே கை நீட்டினான். இவன் சொல்வதை நம்பாதே, லூசு மாறி எதையாவது உளறுவான். பிரவீன் வார்த்தைகள் இன்றி விழித்திருந்தான். மீராவிற்கு மிக உடனே பிரவீன் சொன்ன அனைத்தையும் நம்ப வேண்டும் போல தோன்றியது. அவன் அப்பா அம்மாவிற்கே பணம் கொடுத்து நம் கல்யாணத்தை நடத்தியவர்தானே நீங்கள்? ஆமாம் என்று ஹரிகரன் மறுக்கவில்லை. எனக்காக வந்து நிற்க ஆட்க வேண்டுமில்லையா? புட் ஐஸ்கிரீம் ஆர்டர் சொல்லவா என்று கண் சிமிட்டினான். ஃப்ராட். ஐஸ்கிரீமே சாப்பிடாத மாதிரி அன்று எப்படி நடித்தாய்? உன்னை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டுமே. ஆனால் அந்த வெரைட்டி ஐஸ்கிரீம் அன்றுதான் புதிதாக சாப்பிட்டேன். நீதான் அறிமுகம் செய்து வைத்தாய். வெகு ருசி. நாக்கை சப்பு கொட்ட மீராவிற்கு டென்ஷன் ஏறியது. டேபிள் இருந்து தண்ணீரை அவன் மேல் விசிறியவள், நீயே கொட்டிக்கோ, நான் போறேன் வெளியென்று வெளியேறினாள். பெரிய இவன் மாதிரி பேசுகிறானே, இவன் முகமுடியை கிழிக்கணும். கருவியபடி ஸ்வாதியின் போனை திருடினாள். வீடு முழுவதும் உருட்டி பார்த்து இறுதியில் அவளது அழுக்கு உடைகள் போட்டு வைக்கும் லாண்ட்ரி பேக்கினுள் கண்டுபிடித்தாள். இதற்குள் தெரியாமல் விழுந்ததா அல்லது அக்காவை மறைத்து வைத்தாளா? இனம் புரியா ஏதோ படப்புடப்புடன் போனை சார்ஜரில் போட்டு எடுத்து லேப்டாப்புடன் கனெக்ட் செய்து அதன் பாஸ்வேர்டை உடைத்து திறந்து பார்த்தாள். அவளது யுகம் சரியானது. ஸ்வாதியின் போனில் அவளுடன் உற்சாகமாக பல போஸ்களில் இருந்தவன் ஹரி இல்லை.